ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்லைன்லே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மளோட ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோக்கு எவ்வளவு ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யூடியூப் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோட பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றதுனால மானிட்டேஷன் கிடைக்குமா, அப்படி மானிட்டேஷன் கிடைச்சா ஷார்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளவு ரெவென்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, லாங் வீடியோக்கும் ஷார்ட்ஸ் வீடியோக்கும் அப்லோட் பண்ணும்போது ரெவென்யூவில் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கு, அது கூடவே ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்ட்டா லாங் வீடியோ பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு எல்லா வீடியோவிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ விட லாங் வீடியோ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதாவது ரெவென்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லாங் வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க, ஷார்ட்ஸ் வீடியோ அந்த அளவுக்கு ரெவென்யூ இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து ஒரு சிஸ்டர் பண்ண கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக புரியும். நான் உங்களுக்கு ப்ரூஃபோடவே நான் கொண்டு வந்திருக்கிறேன். சைடில் நான் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். அதாவது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ 1K வியூஸ் போன என்னோட ஷார்ட்ஸ் வீடியோக்கு இந்திய மதிப்புப்படி எவ்வளோ ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அதுக்காக நான் ஒய்டி ஸ்டூடியோவில் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நான் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதில் வீடியோ ஷார்ட்ஸ் இருக்கு, அதில் ஷார்ட்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1.1K வியூஸ் போயிருக்கா. இந்த வீடியோவுக்கு எனக்கு யூடியூப் சைட்லேருந்து எவ்வளவு RPM ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெவென்யூ பேஜில் நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1K வியூஸ்க்கு RPM பார்த்தீங்கன்னா 0.88 பைசா என்னோட இந்த 1.1K வியூஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி 1 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட் மட்டும்தான் இந்த 1K வியூஸ்க்கு எனக்கு கிடைச்சிருக்கு. இது லாங் வீடியோக்கு நான் சொல்கிறேன். இது ரெண்டுமே நீங்கள் கிளியராக பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சூஸ் பண்ணிடுவீங்க, லாங் வீடியோ பெஸ்ட்டா இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கண்டென்ட் அப்படிங்கிறதுல வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு 1K வியூஸ் பண்ண ஒரு வீடியோ நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ 1K வீடியோ வியூஸ் போயிருக்க அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அதில் எவ்வளோ ரெவென்யூ எனக்கு இந்த வீடியோக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. ரெவென்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா RPM அப்படின்னு இருக்கா, 1K வியூஸ்க்கு RPM இந்திய மதிப்புப்படி 36 ரூபாய் 57 பைசா. அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ 1Kக்கு எனக்கு 1 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட் கிடைச்சது. அதே இது லாங் வீடியோக்கு எனக்கு இந்திய மதிப்புப்படி 36 ரூபா 50 காசு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோக்கும் லாங் வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கும் பெரிய பெரிய யூடியூபருக்கும் சேம் ரெவென்யூ தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு யூடியூபருக்கும் ரெவென்யூ மாறுபடும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்குமே ரெவென்யூ மாற்றமாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு அப்லோட் பண்ண அன்னைக்கே எனக்கு 1K வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு ரெவென்யூ வேறு ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதே இது என்னோட அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலேருந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அப்படி சொல்லி ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிறது 1K வியூஸ்க்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெவென்யூ ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவென்யூ இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ரெவென்யூ சேஞ்ச் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் சேனல், எஜுகேஷன் சேனல்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்ட் சேனல்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சேனலுக்கும் தான் ரெவென்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு ரெவென்யூ இந்த ரேஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் நம்மளோட சேனலோட வியூஸ் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட ரெவென்யூவோட லெவல் அதிகமாகும். இப்போ உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். இதில் 2 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று CPM, இன்னொன்று RPM அப்படின்னு காட்டியிருக்கும். CPM அப்படிங்கிறது என்ன, RPM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு சின்ன யூடியூபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து CPMனா என்ன, RPMனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலமாகவே உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் மூலமாக நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோ பெஸ்ட்டா லாங் வீடியோ பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எந்த வீடியோ பெஸ்ட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் சொல்கிறது தான். உங்களுக்கு என்னோட வீடியோ எல்லாமே பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கூடவே அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான யூடியூப் டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.